டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக இபிஎஸ்க்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்காமல் போர்க்கொடி தூக்கியுள்ளது கட்சியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக இபிஎஸ்க்கு அன்னூர் விவசாயிகள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எஸ்பி வேலுமணி பங்கேற்றார். செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இது குறித்து செங்கோட்டையனிடம் கேட்டபோது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்காக முதலில் நிதி ஒதுக்கிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் அழைப்பிதழ் மற்றும் பேனர்களில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இதை விழா குழுவினரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்றதாகவும் கூறியுள்ளார். கொங்கு மண்டலத்தில் செல்வாக்குமிக்க அதிமுக தலைவர்களில் ஒருவராக செங்கோட்டையன் இருந்து வருகிறார். அவர் கோவையில் இபிஎஸ்க்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்காமல் போர்க்கொடி தூக்கி இருப்பது கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மகா கும்பமேளாவில் புனித நீராடினார். முன்னதாக மகா கும்பமேளாவில் பங்கேற்க சென்ற அவருக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறும் கும்பமேளாவிற்கு சென்ற குடியரசுத் தலைவர் படகில் சென்று பறவைகளுக்கு உணவளித்தார். பின்னர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய அவர் அங்குள்ள அனுமன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையிலும் கலந்து கொண்டார். தமிழகத்தில் மேற்கூரை கூட இல்லாமல் அரசு பள்ளிகள் நடைபெற்று வருவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி பச்சைமலையில் மரத்தடியில் மாணவர்கள் அமர்ந்து பயிலும் வீடியோவை பதிவிட்டுள்ள அண்ணாமலை இதுதான் அரசு பள்ளி கல்வித்துறையின் லட்சணமா என்றும் வினவியுள்ளார். அரசு பள்ளிகளில் மேற்கூரை இல்லை, ஆசிரியர்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 44,042 கோடி ரூபாய் எங்கே போனது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இபிஎஸ் சொன்ன ஒரே காரணத்தால் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் ரொம்ப நாகரிகமாக ஒதுங்கி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் தன்னை புறக்கணித்ததாக அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். போஸ்டரில் கூட தனது பெயரை போடாமல் சிலர் தவிர்த்ததாகவும் கோகுல இந்திரா வேதனை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் டாலருக்கு 63 ரூபாயாக இருந்த இந்திய ரூபாயின் மதிப்பு தற்போது 87 ரூபாய் 95 காசுகளாக சரிந்திருக்கிறது. இந்த விலை சரிவு பெட்ரோல், டீசல் விலை, மருந்துகள், தங்கம், பிளாஸ்டிக், ரசாயனம், எலக்ட்ரானிக் பொருட்களின் வர்த்தகத்தில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள். நாளை தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் பழனி முருகன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. சில பக்தர்கள் சாதி ரீதியாக உடைகள் அணிந்து கொண்டு செல்வதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுபோன்ற செயல்கள் தேவையற்ற மோதல்களை உருவாக்கும் நிலையை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே திருச்செந்தூருக்கு சாதி ரீதியான உடைகளை அணிந்து கொண்டு செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர். தமிழகத்தில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் அவர் மீது முட்டை வீசுவோம் என ரஜினி ஆதரவாளர்கள் சிலர் பேசியதாக வெளியான வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த வீடியோவின் நம்பகத்தன்மை பற்றி ஆராயப்பட்டு வருகிறது. ஏனென்றால் வீடியோவை பதிவிட்டவர்கள் உண்மையான ரஜினி ரசிகர்கள் தானா என கண்டறிய வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லியில் பாஜக பெரும்பான்மையுடன் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் டெல்லி முதலமைச்சரை தேர்வு செய்ய தேசிய தலைமை மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த போட்டியில் முன்னாள் முதலமைச்சர்களின் வாரிசுகள் களம் இறங்கியதாக கூறப்படுகிறது. சுஷ்மா ஸ்வராஜ் மகள் பன்சூரியா, சாகிப் சிங் மகன் பர்வேஸ் வர்மா உள்ளிட்டோர் போட்டியில் உள்ளனர். டெல்லி முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக அமித்ஷா, ஜே.பி. நட்டா ஆகியோர் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளனர். தங்கம் விலை இன்றும் அதிகரித்திருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்தது. 63,840 ரூபாயாக ஒரு சவரன் விற்பனை செய்யப்படுகிறது. கிராம் 7,980 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
அதே வேளையில் வெள்ளியின் விலை சில நாட்களாக மாற்றமின்றி 1 கிராம் 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, செங்கோட்டையன் ஆகியோர் போர்க்கொடி தூக்கியிருந்த நிலையில் அது குறித்து இபிஎஸ் ஆலோசனை நடத்தியுள்ளார். எஸ்பி வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இருவரையும் அழைத்து இபிஎஸ் பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவை சேர்ந்த சந்திரகுமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, மூத்த அமைச்சர்கள் மற்றும் வைகோ, செல்வ பெருந்தகை, சண்முகம், திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாளை தைப்பூசம் கொண்டாடப்படுவதை ஒட்டி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானை போற்றி வழிபடும் தைப்பூசம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதற்காக முருகனின் அறுபடை வீடுகள், சிவன் ஆலயங்களுக்கு ஏராளமானோர் பாத யாத்திரையாக செல்கின்றனர். நாளை அரசு பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சிறு சேமிப்பு திட்ட வட்டி விகிதம் ஏப்ரல் மாதம் முதல் குறைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு மத்திய அரசு வட்டியை குறைத்தால் கடந்த 5 ஆண்டுகளில் சிறு சேமிப்பு திட்ட வட்டியை குறைப்பது இதுவே முதல் முறையாகும். மூத்த குடிமக்கள், தனியாக தொழில் செய்ய முடியாதவர்கள் குறைந்த வட்டியானாலும் முதலீடுகளுக்கு பாதுகாப்பு கருதி சிறு சேமிப்பு மற்றும் வைப்பு நிதிகளில் முதலீடு செய்கின்றனர். அப்படி இருக்க சிறு சேமிப்பு வட்டி விகிதத்தை மத்திய அரசு மேலும் குறைப்பதாக வந்துள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.